எப்பவும் போல இயல்பா தன்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணுச்சு அந்த கிராமம். ரொம்ப அழகான சின்ன கிராமம் அது. எல்லாரும் வழக்கம் போல அவங்களோட வேலையில கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோவும் தான். அவன் பேரு கெவின். பேசிக்கா அவன் ஒரு வாட்ஸ் மேக்கர். மெஷின் யூஸ் பண்ணாம கையால வாட்ஸ் செய்யறதுல பேர் போனவன். ஒரு நாள் பொழுது போகாம அப்படியே மார்க்கெட்ல நடந்துட்டு இருந்தவன் கண்ணுல ஒரு கடையில இருந்த பெயிண்டிங் தென்படுது. தன்னையே மறந்து அந்த பெயிண்டிங்க கெவின் பார்த்துட்டு இருந்தான். அவன் இதுவரை பார்த்ததிலேயே அழகான சிரிப்பு அந்த பெண்ணோடதா தான் இருக்கும். இதை பார்த்த இந்த கடையோட ஓனர், இத நான் தான் வரைந்தேன், இந்த பொண்ணு அடிக்கடி இங்கு வருவா, இவ பேரு லாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைய பார்க்க ஆரம்பித்து விட்டார். வாரங்கள் ஓடுச்சு. கெவினும் டெய்லி அந்த கடைக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சான். ஒரே ஒரு முறை அந்த பொண்ணை பார்க்க மாட்டோமா அப்படின்னு வெயிட் பண்ணான். ஆனால் அது நடக்கவே இல்லை. சில முறை அந்த பொண்ணு அங்க இருக்கிறத பார்த்துட்டு கெவின் அங்கிருந்து ஓடிடுவான். அவன் அவளை பார்க்க நேரும் போதெல்லாம் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணான். இதுக்கு இடையில லாராக்காக ரொம்பவும் அழகான ஒரு வாட்சையும் அவன் செஞ்சு முடிச்சான். விதி சில சமயம் ரொம்ப அழகா விளையாடும். லாராவை கெவின் ஓட கடைக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதுதான். எதற்காகவோ மார்க்கெட் வந்த லாரா கெவின் ஓட கடையில் இருந்த அந்த வாட்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கெவின் கடைக்கு வந்தா. முகத்தில் ஒரு வாரம் ஸ்மைலோட. ஓவியத்தை விட நேரில் இருந்த அந்த பொண்ணோட காந்த சிரிப்புக்கு முன்னால நம்ம செஞ்ச வாட்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்ச கெவின் மனசுல தைரியத்தை வர வச்சு, இந்த வாட்ஸ் நான் உன்னோட ஓவியத்தை பார்த்துதான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். லாரா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. 2 பேரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தாங்க. நேரம் காலம் எல்லாம் மறந்து போயிருந்தாங்க. சுத்தி இருந்த கடிகாரங்கள் எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனால் அதிலிருந்து வந்த டிக்டாக் சத்தம் தூரத்துல கேட்கிற மெலோடி பாட்டு மாதிரி இருந்துச்சு. இவங்களோட சந்திப்பை அந்த கடிகாரங்கள் கொண்டாடுகிற மாதிரி இருந்துச்சு. கெவின் மற்றும் லாரா ஓட காதல் கதை அன்னையிலிருந்து பிரிக்க முடியாதது ஆச்சு. அது காலங்கள் கடந்தும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. கெவின் கடையில இருந்த அந்த அழகான வாட்ஸ் போல.